بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வீண் விரயமும் அல்லாஹ்வின் விசாரணையும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களின் மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்றால், தனக்கு செல்வம், வசதி வாய்ப்புகள் ஏராளமாக அதிகமாக தேவையை விட கூடுதலாக கிடைக்கும் போது அங்கே மனிதர்கள் சிக்கனத்தை பார்க்காமல் வீண்விரயம் செய்வதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பஞ்சம் தலைவிரித்தாடும் போது, ஏழ்மை தாண்டவமாடும் போது அங்கே மனிதர்கள் தானாக யாரும் தனக்கு சொல்லாமலேயே அந்த சிக்கனத்தை கடைபிடிக்கிறார்கள். இதற்கு சிறந்த உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்க நாட்டை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். உலக பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த நாடாக அமெரிக்காவை நாம் எல்லோரும் பேசியதுண்டு. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவில் என்ன நிலை? சாப்பிடுவதாக இருந்தாலும் கூட அளவோடு சாப்பிடுங்கள் என்று அந்த நாடு, அந்நாட்டு மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நாடு பொருளாதாரத்தில் மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. மிகவும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடாக கருதப்பட்ட அந்த அமெரிக்கா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறது என்றால், தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு பல காரணங்கள். அதில் ஒரு காரணம் அவர்கள் வீண்விரயம் செய்தது. பொருளாதாரம் ஏராளமாக வரும்போது, நிறைய கிடைத்த போது அதை முறையாக அவர்கள் பயன்படுத்தவில்லை. ஒரு பிரெட் பாக்கெட் வாங்குவாங்க, 2 ரொட்டி துண்டை சாப்பிடுவாங்க, மிச்சம் 80% உணவுப் பொருளை இதிலே குப்பை தொட்டியில் வீசுவார்கள். தேவைக்கு அதிகமாக பொருளாதாரம் கிடைக்கும், கோதுமை கிடைக்கும், அந்த கோதுமையை கடலில் கொட்டுவார்கள். இப்படியெல்லாம் வீண்விரயம் செய்தவர்கள் இன்றைக்கு எப்படி ஆளாகி இருக்கிறார்கள்? அடிப்படை தேவையான இந்த உணவு தேவையை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத வகையில் அவர்கள் அல்லோலப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இது அமெரிக்கா மட்டும் இல்ல, நம்முடைய வீட்டில் நடக்கிறது. சாப்பாடு ஆக்குறோம், உணவுப் பொருட்களை சமைக்கிறோம், எவ்வளவு பேருக்கு ஆக்குறோம், எவ்வளவு பேருக்கு நம்ம சமைக்கிறோம், எவ்வளவு உணவுப் பொருட்களை நாம் வீணாக்குகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இது அன்றாட வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இந்த வீண் விரயத்தினுடைய அபாயத்தை மக்கள் உணரவில்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை மக்களுக்கு அற்புதமான வழிகளை காட்டக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்த வழிமுறைகளை, எது நன்மையாக இருக்குமோ அதை காட்டித்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். மனிதர்களுக்கு ஒரு விஷயம் கேடாக இருக்குமே ஆனால் அதை எச்சரிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இது இறைத்தூதர்களுடைய பணி. இந்த பணியை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் இறைத்தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மாமின் நபியின் இல்லா கான ஹக்கன் அலைஹி ஐ எதுல்ல உம்மத்தஹு அலா கைரி மா யஅலமு லஹும். ஒரு இறை தூதருடைய கடமை என்னவென்றால், இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த இறை தூதராக இருந்தாலும் அனைத்து இறை தூதர்களுடைய பணி என்னவென்றால், தன்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு காரியம் நன்மை என்று இருக்குமேயானால் அதை சமுதாயத்துக்கு காட்டித் தருவது அந்த இறை தூதரின் மீது கடமை. அதே மாதிரி ஒரு தீமை சமுதாயத்துக்கு ஆபத்தானது என்றால், ஒரு காரியம் தீமை என்றால் அதை எச்சரிப்பது அந்த இறை தூதரின் மீது கடமை. இந்த பணியை கொடுத்து இறை தூதர்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள். திருமறை குர்ஆனும் இந்த பணியை செவ்வனே செய்கிறது. எந்த பணியை? சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய காரியங்களை எச்சரிக்கிறது. இந்த வீண் விரயம் சமுதாயத்துக்கு கேடானது, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கேடானது. ஒவ்வொரு குடும்பமும்
வறுமை பிடியில் சிக்குவதற்கு இந்த வீண் விரயம் ஒரு காரணமாக இருக்கிறது. திருமறை குர்ஆன் இதை எச்சரிக்குது. வீண் விரயம் செய்யாதீங்க. குலு வஸ்ரபு, நல்ல சாப்பிடுங்கள், விரும்பியதை பருகுங்கள். வலா துஸ்ரிஃபு, ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். விரும்பியதை சாப்பிடுங்க, எவ்வளவு வேணா சாப்பிடலாம், எவ்வளவு வேணா பருகலாம். ஆனால் சாப்பிடுகிறேன், நான் அனுபவிக்கிறேன், இந்த உலகத்தை சுவைக்க போகிறேன் என்று சொல்லி பொருளாதாரத்தை, செல்வத்தை நீங்கள் வீண் விரயம் செய்யலாமா? வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனில் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல் முபذிரின கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள், செல்வத்தை பாழாக்குபவர்கள் சைத்தான்களின் கூட்டாளிகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான். வீண் விரயம் செய்பவர்கள் யார்? அவர்கள் சைத்தானின் கூட்டாளிகள். சைத்தான் அவர்களுடன் இருந்து அவர்களை கெடுக்கிறான், வீண் விரயம் செய்யுமாறு அவர்களுக்கு கூறுகிறான். சைத்தானுடைய உத்தரவுபடி அவர்கள் இந்த தீமையை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் எச்சரிக்கிறான். இதெல்லாம் எதற்கு? வீண் விரயம் நம்மிடத்தில் வரக்கூடாது என்பதை அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ஷரீஃப்ல, புகாரி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, இன்னல்லாஹ ஹர்ரம் அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தடை விதித்திருக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு விலக்கலாக்கி விட்டான், ஹராமாக்கி விட்டான். கஸ்ரத் சுவால், தேவையில்லாமல் கேள்வி கேட்பதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். இலாஅத்தல் மால், செல்வத்தை வீண்விரயம் செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். அதே மாதிரி வகீல வகால, அவர் அப்படி சொன்னாரு, இப்படி சொல்றாங்களே, அப்படி சொல்றாங்களே என்று ஆதாரம் இல்லாமல் பேசுவதையும் அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. அதே மாதிரி செல்வத்தை வீண் விரயம் செய்யக்கூடாது. இது இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பன்றி இறைச்சியை சாப்பிடுவது ஹராமோ, விபச்சாரம் புரிவது ஹராமோ, திருடுவது பாவமோ, அதே மாதிரி இறைவன் நமக்கு தந்த செல்வங்களை, பாக்கியங்களை அதற்கு உரிய முறையில் செலவு செய்யாமல் தவறான அடிப்படையில் செலவு செய்தால், நன்மை இல்லாத வழிகளில் செலவு செய்தால் அதுவும் வீண்விரயம், அதுவும் பாவம், அதுவும் ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகத்தில் நாம சம்பாதிக்கக்கூடிய செல்வங்கள் யாவும் நம்முடைய முயற்சியால் வந்தது நினைக்கிறோம். அது கிடையாது. இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன? ரஸாக் அவன்தான். அல்லாஹ் தான் நமக்கு படி அளக்கிறான். நாம சம்பாதிக்கிறோமே, இந்த சம்பாத்தியம் ஏதோ நம்ம முயற்சி பண்றோம், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்ல நமக்கு இந்த சம்பாத்தியம் கிடைக்காது, இந்த செல்வம் கிடைக்காது. நாம சம்பாதிக்கக்கூடிய இந்த பணம், இந்த செல்வம், இந்த சொத்து பத்துகள், உணவு பண்டாரங்கள் யாராக எதுவாக இருந்தாலும் அது இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது, அல்லாஹ்விடமிருந்து நமக்கு வருகிறது, அல்லாஹ் கொடுத்தது. இது அமானிதம். அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியங்கள், இன்பங்கள், இது ஒரு அமானிதம். இதை பற்றி மறுமையில் விசாரணை உண்டு. இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், ஏராளமான காரியங்கள் இந்த வீண் விரயத்தின் அடிப்படையில் குற்றமாக ஆகிறது. அதுல ஒண்ணு என்ன? பெரும்பாலும் ஆண்களிடத்தில் இந்த பாவம் இருக்கும். அதாவது சிகரெட் பிடிக்கிறது, புகை பிடிப்பது, இந்த தீமை ஆண்களிடத்தில் குறிப்பா இருக்குது, அதிகமான ஆண்களிடத்தில் இருக்கிறது. இதை இஸ்லாம் அங்கீகரிக்கிறதா? இந்த புகை பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, இது இஸ்லாத்தில் ஆரோக்கியமான ஒரு செயலா? இது ஒரு பெரிய பாவம், சமுதாயத்தை அழிக்கக்கூடிய கடுமையான தீமை இந்த புகை பிடிக்கிறது. இதனால எவ்வளவு பெரிய கேடு! இது உலகத்துக்கு தீமனே தெரியாதா? இந்த புகை பிடிக்கிறது எல்லா பேருக்கும் தெரியும். புகை பிடிப்பதால் உடலுக்கு கேடு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ற உலக சுகாதார மையம் ஒன்று இருக்கிறது. அது இன்றைக்கு புகைப்பிடிப்பதால் எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை பட்டியல் போட்டு காட்டுகிறது.
அது எப்படி இந்த புகைப்பிடிப்பதுடைய அபாயத்தை அந்த நிறுவனம் விளக்குதுன்னு சொன்னா, நீ புகைப்பிடித்தால் நீ புகைப்பிடிப்பதும் உன்னுடைய நுரையீரலில் சுவாச அறையில் தாரை ஊற்றுவதும் சமம், ரெண்டு ஒண்ணு. சுவாச அறையில நீ தாரை ஊத்துவியா, ரோட்டுக்கு போற தாரை, இந்த தாரை நம்முடைய நுரையீரல்ல ஊத்துனா அது எவ்வளவு கேடுகளை பாதிப்புகளை சிரமங்களை நமக்கு தருமோ அதே மாதிரியான சிரமங்களை நீ காசு கொடுத்து வாங்குறியே இந்த சிகரெட் இந்த பீடி, அது இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று அந்த நிறுவனம் சொல்லுது. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இந்த புகைப்பிடித்தலால் இந்த உலகத்திலே உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது. சிகரெட்ல என்ன செய்யறான், எலும்பு கூடு படம் போடுறான். அதை பார்த்து இந்த மக்களுக்கு புத்தி வர மாட்டேங்குது. கரண்ட் பக்கத்துல போனா எலும்பு கூடு படம் போட்டிருக்கான். எதுக்கு? எச்சரிக்கிறதுக்கு. பக்கத்துல வந்தீங்கன்னா இதை தொட்டீங்கன்னா நீ ஆளு காலி ஆயிருவ, நீ இறந்து போயிருவ, உடல்ல கரண்ட் பாஸ் ஆயிரும், எச்சரிக்கப்படுகிறது. அதே மாதிரிதான சிகரெட்ல எலும்பு கூடு படம் போடுறா, அது எதுக்கு? அது உடலுக்கு கேடு. இதை நீ தொட்டீங்கன்னா நீ ஆள் காலி, இறந்துருவ, எச்சரிக்கிறான். அதெல்லாம் தெரிகிறது, கேடுன்னு தெரியுது. எந்த டாக்டராவது எடுத்துக்கொள்ளுங்க, சில விஷயங்கள் இருக்குது மருத்துவர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கும். அது நண்பன் சொல்லுவான், சில பேர் கேடுன்னு சொல்லுவான். ஆனா இந்த புகைப்பிடித்தல் இந்த சிகரெட்டை எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த மருத்துவராவது இதனால நன்மை இருக்குன்னு சொல்றானா? எல்லா பேரும் சொல்லுகிறான் இது கேடு, இது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறான். எல்லா செடிக்கும் வேலி போடுவாங்க, ஆனா இந்த புகையிலைக்கு மட்டும் வேலி போட மாட்டாங்க. எல்லா செடிக்கும் வேலி உண்டு. வேலி எதுக்கு போடுறாங்க? ஆடு மாடு எதுவும் மேய்ஞ்சிடக்கூடாது பயிர, அதுக்கு தானே வேலி போடுறது. ஆனா புகையிலை தாவரத்துக்கு வேலி போட மாட்டாங்க. ஏன்னா ஆடு மாடு கூட அது மோந்து பார்க்காது, பக்கத்துல வராது. ஆடுக்கு தெரியுது, மாட்டுக்கு தெரியுது, இதை திண்டா நம்ம செத்து போயிருவோம், இது கேடு, இதை தொடக்கூடாதுன்னு தெரியுது. தனக்கு கேடு என்று தெரிந்து உண்ணக்கூடிய உயிரினம் இந்த உலகத்தில் இருக்குன்னா அது மனுஷன் மட்டும்தான். மற்ற உயிரினங்கள்லாம் தெரியாம எதையாவது சாப்பிட்டு செத்து போகும், அது உடம்புக்கு முடியாம போயிடும். ஆனா இது கேடு, இது சாப்பிடக்கூடாது தெரிஞ்சு அதை சாப்பிடுறான்னா அது மனுஷன் மட்டும்தான். பாக்குறமா இல்லையா? சாராய கடையில நல்ல தெரியும், சாராயம் உலகத்துக்கு கேடு, அழகா வசனம் எழுதி போட்டிருப்பான். குடியை கெடுக்கும், குடி நாட்டுக்கு கேடு, உலகத்தை கெடுத்துரும், குடும்பத்தை கெடுத்து நாசமாக்கிறோம் எல்லாம் போட்டிருப்பான். அந்த பேடருக்கு பின்னாடி நின்று சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கான். அதை படிச்சுட்டு போய் சாராயத்தை வாங்கி குடிக்கிறான். அப்ப இவன் யாரு? ஆடு மாடை விட மோசமானவன், கேவலமானவன். ஒரு ஆட்டுக்கு தெரியுது, மாட்டுக்கு தெரியுது இது கேடுனா சாப்பிடக்கூடாது தெரியுது. ஆனா மனிதனாக இருக்கக்கூடியவனுக்கு தீங்குன்னு தெரியுது. ஆனாலும் அது என்ன செய்யறான்? சாப்பிடுறான், காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுறான். இது எவ்வளவு பெரிய வீண் விரயம், சாதாரண வீண் விரயமா? ஒரு மனுஷன் சிகரெட் குடிக்கிறான், ஒரு நாளைக்கு 10 ரூபான்னு வைங்க. ஒரு மனிதன் இந்த சிகரெட்டுக்காக அவன் செலவிடக்கூடிய தொகை குறைஞ்ச தொகை வச்சுக்கிடுவோம். 20 ரூபாய் 50 ரூபாய்க்கு குடிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்குது, அதை கணக்கு எடுக்க வேண்டாம். 10 ரூபாய்க்கு குடிக்கிறான்ல, அதை கணக்கு எடுத்துக்கிடுவோம். ஒரு நாளைக்கு 10 ரூபாய்க்கு சிகரெட் குடிக்கிறான், மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 300 ரூபாய் ஆச்சு. மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 300 ரூபாய் ஆச்சு. வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 3600 ரூபாய் வருது வருஷத்துக்கு. 10 ரூபான்னு வச்சுக்கிட்டான். ஒரு மனுஷன் 20 வயசுல இருந்து இந்த கெட்ட பழக்கம் ஆரம்பிக்குது. அந்த வயசுல தானே எல்லா கெட்ட பழக்கமும் ஆரம்பிக்குது. ஒரு மனுஷனுக்கு 20 வயசுல இந்த புகைப்பிடித்தல் பழக்கத்தை அவன் ஆரம்பிக்கிறான். ஒரு 60 வயசு வரை வாழ்றான். 40 வருஷம் சிகரெட் குடிக்கிறான்னு வைங்களேன், வருஷத்துக்கு 3600 ரூபாய் மாதிரி 40 வருஷத்துக்கு இவன் எவ்வளவு செலவழிக்கிறான் பார்த்தா, எது இந்த கருமத்தை சாப்பிடுறதுக்கு, இந்த பொருளை சாப்பிடுறதுக்கு அவன் எவ்வளவு செலவழிக்கிறான்? 1,44,000 ரூபாய் செலவழிக்கிறான். இது சாதாரண இந்த கணக்கு போட்டு பார்த்தா வரக்கூடிய தொகை. இந்த பலாய தின்னுட்டு ஆஸ்பத்திரியில போய் கிடப்பான் பாத்தீங்களா, சளி நோய் நோக்காடுன்னு இருமல்னு ஆஸ்பத்திரிக்கு செலவழிப்பான். அந்த தொகை இந்த தொகை எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா நம்முடைய சம்பாத்தியத்துல பெரும் பகுதியை இந்த சிகரெட் அழிக்கிறது, நாசமாக்குகிறது.
இது பயங்கரமான ஒரு வீண் விரயம், நச்சுத்தன்மை கொண்டது. இதனால பாதிப்புகள் ஒன்றெண்டு பாதிப்பு இல்ல, ஏராளமான பாதிப்புகள். இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத் தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78827487 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இந்த புகைப்பிடிப்பவருடைய வாயை பாருங்க, பற்களை பாருங்க. அழகான இந்த இறைவன் கொடுத்த இந்த முத்து முத்தான இந்த பற்கள் கரை படிந்து கக்கூஸ் கோப்ப மாதிரி அசிங்கமா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இதை மாற்றுகிறது. எது மாற்றுகிறது? இந்த சிகரெட் மாற்றுகிறது, இந்த புகைப்பிடித்தல் மாற்றுகிறது. இவ்வளவும் தேவையா? மனைவிடத்துல பக்கத்துல போக முடியுமா? எவ்வளவு இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு மீற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சின்ன பிள்ளைகளை எடுத்து கொஞ்ச முடியுமா? வாஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், மனைவிமார்களிடத்துல நல்ல விதமாக குடும்பம் நடத்துங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. இந்த கெட்ட வாடையோட நம்ம மனைவிடத்துல நெருங்க முடியுமா? பள்ளி வாசலுக்கு வர முடியுமா? தொழுக முடியுமா? தொழுகிற ஒரு முஸ்லிமுடைய கடமை. சிகரெட் பிடிப்பவர், புகை பிடிப்பவர் அவர் தொழுகையை நிறைவேற்ற முடியுமா? பூண்டு சாப்பிட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது சட்டம் இஸ்லாம் சொல்லுது. ஏனென்றால் மனிதர்கள் எதை அருவருப்பாக கருதுவார்களோ அதை வானவர்களும் அருவருப்பாக கருதுகிறார்கள். சொல்றாங்க, பூண்டு சாப்பிட்டா பள்ளிவாசலுக்கு வராது, வீட்டுல உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பூண்டுங்கிறது என்ன? அது உடம்புக்கு தீங்கான பொருளா? உடலுக்கு தேவையான பொருள், மருத்துவம். அதையே இஸ்லாம் சாப்பிட்டு பள்ளிக்கு வராதுன்னு சொல்லுது. அதை நீ வெறுமனே சாப்பிட்டு வந்தீங்கன்னா உன்னுடைய வாயில துர்வாடை வரும். துர்வாடை என்ற ஒரு காரணத்துக்காக அதை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வரக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆனா இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால என்ன? வாய் துர்நாற்றம் அடிக்கிறது, உடலுக்கு கேடு, செல்வம் வீண் விரயமாகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தீமையை பாத்தீங்கன்னா பகிரங்கமா வெட்ட வழியில செய்யக்கூடிய தீமையா இருக்குது. பொதுவாக எந்த தீமையும் இஸ்லாம் அனுமதிக்காது, எல்லா தீமையும் கண்டிக்கும். அதுலயும் பகிரங்கமா ஒருத்தர் தீமை செய்யறான்னு அந்த தீமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கும். ஏன்னா அவன் தீமையை பரப்புறான், அவனுடைய செயல் மூலம் என்ன செய்யறான்? தீமையை பரப்புறான். அது வன்மையாக கண்டிக்க தகுந்த ஒரு பாவம், வீண் விரயம். இதே மாதிரி இன்றைக்கு நம்மிடத்தில் வந்துவிட்ட ஒரு கலாச்சாரம் தான் செல்போன் கலாச்சாரம். இது இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளால் உருவான ஒரு நல்ல கருவி தான் இந்த செல்போன். இதனால எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நம்ம சுலபமாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடிகிறது. ஆனால் இன்றைக்கு என்ன, இதை மக்கள் அளவோடு பயன்படுத்துறாங்களா? இன்றைக்கு செல்போனுக்கு மனுஷன் எவ்வளவு செலவழிக்கிறான்னு பார்த்தா அது ஒரு பெரிய தொகையா போய் நிக்குது. எல்லாம் என்னன்னா தேவையில்லாத பேச்சுக்கள். ஒரு நிமிஷத்துக்கு 10 பைசாதான், ஒரு நிமிஷத்துக்கு 4 ரூபாதான், ஒரு நிமிஷத்துக்கு அவ்வளவுதான். அப்படியே நீ 5 நிமிஷம் பேசுறீங்கன்னா ஒரு மாசத்துல மொத்தத்துல கணக்கு போட்டு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய அமௌண்டா போய் நிற்கும். இப்படி தேவையற்ற செலவுகள், வீண் விரயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இருக்கிறது.
அதெல்லாம் நம்ம உணரணும். எது அடிப்படையான தேவை, எது அடிப்படையான செலவு, நம்ம எங்க நம்ம வீண்வரையை செய்யறோம், தேவையற்ற செலவு நம்முடைய குடும்பத்தில் என்ன நடக்குது என்பதை ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் உணர்ந்து அதை நம்ம சரி செய்யணும். அதே மாதிரி சமுதாயத்தில் பாருங்க, நிறைய பேரு ஊருக்காண்டி வாழ்றான், தனக்காண்டி வாழ்றது இல்ல, ஊருக்காண்டி வாழ்றான். அப்படி வாழ்றதுனால நிறைய சுமைகளை தன் மீது சுமத்திக் கொள்கிறான். அப்படி மனிதன் தன் மீது சுமத்திக் கொண்ட அந்த சுமைகள்ல ஒண்ணுதான் இந்த பெண் வீட்டு விருந்து. மாப்பிள்ள சொல்லுவான், நானும் உங்க மக்களுக்கு சேர்த்து வலிமா விருந்து போடுறேன், எங்க விருந்துல வந்து கலந்துக்கோங்க. மாப்பிள்ள சொல்லுவான், ஆனாலும் உங்களுக்கு தன்மானம் விட்டு கொடுக்க முடியாது. அது எப்படி? எங்க மக்களுக்கு நாங்க தான் விருந்து போடுவோம். மாப்பிள்ள போட தயாரா இருந்தாலும் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பவர்களை பார்க்கிறோம். அதே மாதிரி கல்யாணங்கிற பேர்ல உன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு வலிமா போடலாம். அதே நேரத்தில் என்ன செய்வாங்க நிறைய பேரு, இந்த கல்யாணத்துல நிறைய வீண் விரயங்கள், பந்தலுக்கு என்று வாழை மரத்துக்கு கடன் வாங்கி அப்படி விருந்து போடணுமா? இஸ்லாம் அப்படி சொல்லுதா? இப்படி கடன் வாங்கி போடுவார்கள், ஊருக்கே போடுவார்கள். எல்லாம் எதுக்கு? நாளைக்கு எவனாவது பேசிடக்கூடாது, இது வந்து நம்ம கல்யாணம் நடத்தணும், ஊர் மெச்சரமாய் நம்ம கல்யாணம் நடத்தி இருக்கோம் என்றெல்லாம் புகழணுங்கிறதுக்காக இன்றைக்கு திருமணங்கள் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் என்னது? வீண்வரையம். போன்ற காசு பணம் இருந்தா கூட இஸ்லாம் அனுமதிச்ச மாதிரி நீ செலவு செய்ய முடியும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறான்? இஸ்லாம் தடுத்த வழிகள்ல கடன் வாங்கி தன் மீது சுமையை சுமத்தி செலவு செய்யறதை நம்ம பார்க்கிறோம். இவங்கெல்லாம் யாரு? இதெல்லாம் சரியான செய்யலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். ஸலாஸத்துன், 3 பேர் இருக்கிறார்கள், லா யுகல்லிமுஹுமுல்லாஹ், அவரிடத்தில் அல்லாஹ் மறுமையில் பேச மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அல்லாஹ் அவர்களை பார்க்க மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அல்லாஹ் அவர்களை தூய்மை செய்ய மாட்டான். இது சாதாரண தண்டனை இல்ல, கடுமையான தண்டனை. அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை தூய்மை செய்ய மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், வேற எடுத்து பார்க்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கருணை பார்வையே அவர்களுக்கு கிடைக்காது. அவங்கள 3 பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட கடுமையான தண்டனைக்குரியவர்கள் 3 பேரு. அந்த 3 பேர்ல யாரு? மலிக்குன் கஸாப், அரசனாக இருந்து கொண்டு பொய் சொல்றவன். அரசனா இருக்கிறவனுக்கு பொய் சொல்லக்கூடிய சூழல் இருக்கா? தேவையில்லை. அவன் அதிகாரத்தில் இருக்கிறான், அவனிடத்த என்னமும் செய்யலாம், அவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து கொண்டு பொய் சொல்றான்னா அவன் தீமையில் மும்முரமாக செயல்படுகிறான். அவன் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மை செய்ய மாட்டான். அதே மாதிரி இரண்டாவது யாரு? ஷேகுன் ஜானி, வயோதிகனாக இருந்து விபச்சாரம் செய்பவன். இப்படி நிறைய பேர் ஊர் உலகத்தில் இருக்கிறான். என்ன? கல்யாணம் ஆனாலும் அவன் ஆசை அடங்காது, அவன் ஒழுக்கமா இருக்க மாட்டான். எவ்வளவுதான் வயசா 40 வயசு இருக்கும், 35 வயசு இருக்கும், வயசு கூடி இருக்கும், அந்த வாலிப பருவம் எல்லாம் கலந்து போய் இருக்கும். ஆனாலும் என்ன செய்வாங்கன்னா இந்த விபச்சாரம், பெண்களை தீண்டி விளையாடுவது, இந்த மாதிரியான கேலி கூத்துகள்ல, ஒழுக்க கெட்ட காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருப்பான். இவனை மார்க்க கண்டிக்குது. எந்த அளவுக்கு? நீ கிழவன் ஆயிட்ட, உன்னுடைய வாலிபம் எல்லாம் அழிஞ்சு போயிருச்சு, இந்த நேரத்தில் நீ விபச்சாரம் செய்யறேன்னா உனக்கு திமிரு, பாவத்தில் நீ மும்முரமா ஈடுபடுற, அதை நீ விரும்பி செய்கிற என்ற காரணத்துக்காக இதையும் மார்க்க கண்டிக்கிறது. அடுத்து 3வது ஆள் யாரு? ஆயிலுன் முஸ்தக்பிர், ஏழையாக இருந்து கொண்டு பெருமை அடிக்கிறான். ஏழையா இருக்கிறான், பெருமை அடிக்கிறதுக்கு அவன்கிட்ட எந்த சோர்ஸும் இல்ல, எந்த அம்சமும் இல்ல. பொதுவா நம்மகிட்ட காசு பணம் இருந்தாலும் பெருமை அடிக்க கூடாது, காசு பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் பெருமை அடிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெருமை அடிக்க கூடாது. ஆனா ஒருத்தர் என்ன செய்யறான்? அவன் பெருமை அடிக்கிறதுக்கு எந்த முகாந்தரமும் இல்ல, எந்த தூண்டலும் இல்ல, ஏழையா இருக்கிறான். அப்ப அவன் எப்படி பெருமை வரும்? அந்த நிலையில இருந்துகிட்டு ஒருத்தர் பெருமை அடிக்கிறான்னா அவன் எவ்வளவு தீமையில மும்முரமாக செயல்படக்கூடியவனாக இருப்பான் என்ற காரணத்துக்காக மார்க்கம் இவனையும் இந்த மாதிரி கண்டிக்கிறது. இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் இப்படி இருக்கிறான். எப்படி? ஊர் உலகத்துக்காக, இந்த ஊர் மெச்ச வேண்டும் என்பதற்காக, ஊர் புகழ வேண்டும் என்பதற்காக, ஊருக்கெல்லாம் சாப்பாடாக்கி போடணும் என்பதற்காக கடன் வாங்கி, வட்டிக்கு கடன் வாங்கி
இந்த மாதிரியான செலவுகள் வீண்விரயங்கள் செய்யக்கூடியவர்களை பார்க்கிறோம். இதை இஸ்லாம் உண்மையாக கண்டிக்கிறது. இதெல்லாம் சாதாரண ஒண்ணா? அல்லாஹ் நமக்கு தஞ்ச காசு செல்வம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, சிறுசா இருந்தாலும் சரி, 5 பைசாவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மறுமையில கேள்வி எனக்கு உண்டு. அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு. விசாரணை இல்லாம யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நீங்கள் மறுமையில் பாக்கியம் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் குறித்து, பாக்கியங்கள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். எல்லாமே பாக்கியம். நாம சாப்பிடுற உணவு பாக்கியம், நம்ம குடிக்கிற தண்ணி அதுவும் பாக்கியம். நிறைய மக்கள் தண்ணியை வீண் செய்யறத பாக்கிறோம். குழாயை திறந்து விட்டு ரோட்ல விட்டுறது. தண்ணி பஞ்சம் வந்தாதான் அந்த தண்ணியுடைய அருமை தெரியுது. இந்த உடல் பாக்கியம் அல்லாஹ் தந்திருக்கானே, இந்த உடல் பாக்கியம். இந்த உடலை நாசப்படுத்துற மாதிரி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. நாசப்படுத்த மறுமையில அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். மறுமையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், வினவப்படுவீர்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு சம்பவம் புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வீட்டை விட்டு ஒரு நேரத்தில் வெளியே வர்றாங்க. அந்த நேரத்தில் மக்கள் யாரும் வெளிவராத நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெளியே வர்றாங்க. அவங்க மட்டும் வந்திருக்காங்கன்னு பார்த்தா அவங்க மட்டும் இல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வெளியே நிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வெளியே நிக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் யார்? அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்து இந்த உலகத்தில் உருவான மக்களிலேயே சிறந்தவர் என்று சான்று தரப்பட்டவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கடுத்து ஆட்சியாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 3 பேர் வெளியே வந்து நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 நபி தோழரை பார்த்து கேட்கிறாங்க, மா அக்ரஜகுமா மின் புயூத்திகுமா ஹாதிஹி ஸா. இந்த நேரத்துல ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கீங்க? என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்போ அந்த 2 நபி தோழர்களும் சொல்றாங்க, அல் ஜூ யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே பசி தாங்க முடியவில்லை, பசி தாங்க முடியாம நாங்க வெளியே வந்திருக்கோம். என்ன காரணம் பாத்தீங்களா? யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ்வின் தூதருடைய நிலை என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலை என்ன? உமருடைய நிலை என்ன? சாப்பிடுறதுக்கு உணவு இல்ல, அப்படி கஷ்டப்பட்டாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட உணவு கொடுத்திருக்கான்? பல மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நம்முடைய வீட்டுகள்ல வாங்கி சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கான். ஆனா அல்லாஹ்வின் தூதருடைய வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒரு உணவுப் பொருள் கிடையாது. பசி தாங்க முடியாம வெளியே வர்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை வெளியேற்றிய இந்த பசிதான் என்னையும் வெளியேற்றி இருக்கிறது. நானும் பசி தாங்க முடியாம தான் வெளியே வந்து நிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி வாங்க. 3 பேர் போறாங்க. ஒரு அன்சாரி தோழர் ஒரு நபி தோழருடைய வீட்டுக்கு போறாங்க விருந்துக்காண்டி. அந்த அன்சாரி தோழர் அவ்வளவு பஞ்சமான அந்த காலத்துல கூட விருந்தாளிகளை பார்த்தா சந்தோஷத்தோட, புன்முறுவலோட, பூரித்த முகத்தோட வரவேற்கிறாரு. இன்றைக்கு என்னை விட சிறந்த மனுஷர் யாரும் இல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கிறாங்க. சந்தோஷப்படுறாரு. ஆட்டை அறுக்க போறாரு. அங்க கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிக்கனத்தை கடைபிடிக்க சொல்றாங்க. ஈயாக்க வல் ஹலூப, பால் தரக்கூடிய ஆட்டை நீ அறுக்க வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு தர்றதுக்காண்டி ஆட்டை அறுக்க போறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பால் தரக்கூடிய ஆட்டை அறுக்கிறாத, நமக்கு இறைச்சி தானே தேவை. இறைச்சி தான் தேவை என்றால் பால் தராத மற்ற ஆடு இருக்குது, அதை நம்ம அறுத்துடலாம். பால் தரக்கூடிய ஆட்டை அறுத்துட்டேன்னா உனக்கு வரக்கூடிய பால் வராம போயிடும். அங்கேயும் இஸ்லாம் நல்லதை போதிக்குது. அந்த சாதி கொஞ்சம் இறைச்சி, பேரிச்சம்பழங்கள் எல்லாவற்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கறாங்க. ஆனா 3 பேர் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு எந்திரிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி தோழரை பார்த்து சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லா துஸ்அலுன்ன அன் ஆதன் நஈமி யௌமல் கியாமா, மறுமை நாளில் இப்போ நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களே இந்த அருட்கொடை குறித்தும் நீங்கள் வினவப்படுவீர்கள், விசாரிக்கப்படுவீர்கள். என்ன சாப்பிட்டாங்க? கடுமையான பசி. அந்த பசியில கொஞ்சம் இறைச்சியை சாப்பிட்டாங்க, பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டாங்க. அது குறித்தும் கேள்வி எனக்கு உண்டு. யாரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க?
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்க யாரு? உஹது போரில் கலந்து கொண்டவர்கள், பத்ர் போரில் கலந்து கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்காக, இஸ்லாத்துக்காக, முஸ்லிம்களுக்காக தன்னுடைய உடலாலும் பொருளாலும் சகல தியாகங்களை சகட்டு மேனிக்கு செய்தவர்கள். இப்படிப்பட்ட இந்த நபி தோழர்களுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் கொஞ்சம் இறைச்சியை சாப்பிட்டாங்க, பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டாங்கிறதுனால அது குறித்தும் விசாரணை உண்டென்றால் நம்ம இஸ்லாத்துக்காண்டி என்ன செய்யறோம்? நம்ம செய்ய வேண்டிய கட்டாய கடமைகளை ஒழுங்கா செய்யறோமா? எவ்வளவு குறைபாடுகளை வைக்கிறோம்? அவர்கள் அனுபவித்ததை விட பன்மடங்கு அல்லாஹ்வுடைய பாக்கியங்களை, இன்பங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு எப்படிப்பட்ட ஒரு கேள்வி எனக்கு காத்திருக்கிறது? இதை நாம உணர்ந்து நம்ம இனிமே என்ன செய்யணும்? முடிவெடுத்துக்கணும். வீண் வரையும் செய்யக்கூடாது, வீண் செலவு வேண்டாம் என்று முடிவெடுத்து நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சமுதாயத்தை வீண் விரயம் செய்யாத சமுதாயமாக, தான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை முறையான அடிப்படையில், உரிய அடிப்படையில் செலவு செய்யக்கூடிய சமுதாயமாக நாம் திகழ வேண்டும். இஸ்லாம் இதை நமக்கு போதிக்கிறது. இஸ்லாம் காட்டக்கூடிய இந்த அற்புதமான இந்த நெறியின் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Allah